ஹே கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீகாரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க. பாட்னாவில் நலந்தா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஃபேன்சிஸ் குமார் அப்படிங்கிற 22 வயதுடைய இளைஞரை போலீஸ் வந்து அன்ஐடென்டிஃபைடு கிரிமினல் கேஸுக்காக தேடுறாங்க. அவரை ஒரு டைமில் கன் ஷாட் பண்ணி சுட்டும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இன்ஜுரி ஆகிருக்கிறத பொறுத்து அந்த நலந்தா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. நவம்பர் 14 அன்னைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நவம்பர் 15 அன்னைக்கு ஒரு மேஜர் சர்ஜரி நடக்குது. அந்த சர்ஜரி அப்போது அவர் இறந்துடுறாருங்க. உடனே அவரோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவருக்கு போஸ்ட்மார்ட்டமும் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பாடியை ஒப்படைக்கிறப்போ அவங்க பேரண்ட்ஸ் அந்த பாடியை செக் பண்ணுறப்போ அவங்களோட அந்த பையனோட வலது கண், அதாவது லெஃப்ட் ஐயை காணுமாங்க. உடனே அங்கே இருந்து அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுக்கு மேல்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் அலைன் பண்ணி அங்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மார்ச்சரியில் நிறைய எலி தொல்லைகள் இருக்காமா, அந்த எலிகளில் வந்து இவரோட கண்ணை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கவே கூடாதுங்க. தேங்க்யூ.